சூர்யா ஒரு புத்திசாலி, ஆனால் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி. காலை 8 மணிக்கு எழ வேண்டும் என்று திட்டம் போடுவான், ஆனால் எழுவது 9:30 வேளை. பயிற்சி, பலதரப்பட்ட கனவுகள் இருந்தும் அவை எல்லாம் நாளைக்கே என்று தள்ளி வைப்பான். ஒரு நாள் அவன் தாத்தா அவரிடம் சொன்னார், நீ எப்போதும் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்கிறாயே, அந்த நாளை எப்போதான் வரும்? அதற்கு சூர்யா சிரித்தான். அதை நாளையே பார்க்கலாம் தாத்தா. அன்றைக்கு அடுத்தது நடந்தது. ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு அவனுக்கு நேரில் வந்தது. ஒரு போட்டிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆனா அவன் இறுதி நாளை தவறவிட்டான். அவன் முயற்சி செய்வதற்குள் வாய்ப்பு போய்விட்டது. தாத்தா மெதுவாக சொன்னார், நேரம் ஒரு கடிகாரம் மாதிரி. அது கடந்து விட்டால் திரும்பாது. நீ இப்போது அறிந்தால் இன்னும் இளமையில் உயர முடியும். அன்று முதல் சூர்யா தனது வாழ்க்கையை மாற்றினார். தினசரி திட்டமிட்டு செயல்படுத்தத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சிகளை செய்தார். சில ஆண்டுகளில் அவர் ஒரு மென்பொருள் நிறுவனம் துவங்கி வெற்றி பெற்றார். அவன் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார், நாளைக்கு இப்போது செய்யும் காரியம்தான் அடித்தளமாக இருக்கும். ஆகவே இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நேரத்தை வீணாக்காமல் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள். எதிர்கால வெற்றி இன்று செய்யும் சிறு சிறு செயல்களால் தான் கட்டப்படுகிறது. நன்றி.